ஹாய், இன்றைக்கி நம்ம சிறுகீரை பருப்பு போட்டு கடையிறது பார்க்க போகிறோம். கீரை 2 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். தண்ணியெலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கீரையை மட்டும் நல்லா கடைஞ்சிக்கணும். தண்ணி போட்டால் மேலே தெறிக்கொண்டு கீரை நல்லா மசிஞ்சதும் வேக வச்ச வெங்காயம், தக்காளி, பருப்பு, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். பருப்பு போட்டு வேக வச்சதை உப்பு போட்டு நல்லா கடையணும். மத்து வச்சு மண்பானையில் வதக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுப்பில் எண்ணெய் காய வச்சு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிட்டு அதில் கொட்டிட்டு இந்த வேக வச்ச தண்ணியிலே கொஞ்சம் ஊற்றி அலசிக்கோங்க. அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். அதனால் அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோம்னா கீரை பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். பிளாக் கலர் அது மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா கீரை தனியாக வேக வச்சுருக்கோம். அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உடனே கல் சட்டியை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கல் சட்டியை கவுத்து வச்சிடணும். ஓகே, பாய்.